நான் எப்படி வந்து இறைத்தன்மை உணர்ந்தேன் அப்படின்றத வந்து தெள்ள தெளிவாக சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. எல்லாரும் தெள்ள தெளிவாக சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. ரொம்ப நெகட்டிவாக இருப்பேன், ரொம்ப நெகட்டிவாக இருப்பேன், நிறைய திமிராக இருப்பேன், மற்றவங்களை வெறுப்பேன், உடம்பே எரியும். ஒருத்தவங்களை பார்த்தாலே உடம்பு எரியும்ன்ற அளவுக்கு வந்து நெகட்டிவான எண்ணம், அதாவது கெட்ட குணம், துர்குணங்கள் அதிகமாக நிறைஞ்சிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. மொத்த நெகட்டிவும் என் உடம்புல தானே இருக்குது. சுற்றி இருக்க நபர் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க, ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்கன்னும் பொழுது நான் தான் ரொம்ப நெகட்டிவாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம். வந்து சொல்லும் பொழுது தான் மற்றவங்களுக்கு புரியும், சொல்லாமே இருந்தால் அடிமையாகவே ஆயிடுவோம். அடிமையாக ஆகக்கூடாதுன்னா ஒரு சில சுதந்திரத்தை, உரிமையை கேட்டு வாங்குறது ரொம்ப அழகானது. அதே மாதிரி நான் எப்படி இறைத்தன்மை உணர்ந்தன்றதையும் சொல்கிறேன். உணர்ந்தேன்னா இந்த வழியில் பிரபஞ்ச சக்தி இறங்கும்ன்றது உண்மைதான். இந்த உச்சி வாசல்லேருந்து தான் அடி வயிற்றில் நைட்டு பொய்யோ உண்மையோ நீங்கள் எப்படியோ நாள் எடுத்துங்க, பட் நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. எனக்கு பொய் சொல்ல தெரியாது, உண்மையை மட்டும்தான் பேசுவேன். இறைத்தன்மையை உணரும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. 100% சத்தியமான உண்மை. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் நான் தான் ரொம்ப நெகட்டிவாக இருப்பேன். யார் கூடயும் ஒட்ட மாட்டேன், திமிர் இருக்கும், அகங்காரம் இருக்கும், ஆணவம் இருக்கும். யார் சொன்னாலும் எதையும் ஏற்றுக்க மாட்டேன், யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேன், சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரச்சனையை நானே வந்து தலையில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதனாலே வந்து ரொம்ப நெகட்டிவ், ரொம்ப இர்ரெகுலர் பீரியட் கூட வந்து நெகட்டிவான அந்த குணத்தோடு இருக்கும் பொழுது தான் இர்ரெகுலர் பீரியடும் வரும். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். எதிர்மறையான எண்ணம் இருக்கும் பொழுது தான் இர்ரெகுலர் பீரியடே வரும். ரெண்டாவது சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பீரியட் வராது, குழந்தையும் தங்காது. சிக்கனை நிராகரிக்கிறது நல்லது. சிக்கனை மொத்த நோய்க்கும் மூல காரணமே இந்த சிக்கன் தான். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். இறைத்தன்மை உணரும் பொழுது குருமத்ரி சிவம் அவர்களோட போதும்டா சாமி, முடியல, இதுக்கு மேலே என்னால் முடியல, யார் கூடயும் வந்து நான் கெட்ட எண்ணத்தோடு இருக்கும் பொழுது தான் எல்லாருமே எதிரியாக தெரியுறாங்கன்றதால ஞானி குருமத்ரி சிவம் அவர்களோட அந்த வீடியோவை கேட்க ஆரம்பித்தேன். வீடியோ கேட்கும் பொழுது ஒவ்வொரு வீடியோவும் உணர்வுலேருந்து கேட்பேன். இப்போ அறிவுன்னா இங்கே இறங்கும், எல்லாத்தையும் வெளியிலேருந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். மெமரியில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. புத்திசாலித்தனம் வந்து புரிதலை ஏற்படுத்தும். ஆனால் உணர்வு உள்தன்மையில் இதயத்தில் பதிவு செய்யும் பொழுது நானே மாறணும். எல்லா தவறுக்கும் சுற்றி இருக்க யாரும் காரணம் கிடையாது. நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்றத எப்போ வந்து நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்ம ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் இறைவனோட அருளும் கிடைக்கும். அந்த ஆன்மாவோட அந்த இருண்டு போன அந்த ஆன்மாவும் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் பொழுது உடம்புல சேஞ்சஸ் நடக்கும். குண்டலினி சக்தி விழிப்படையும் பொழுது உடம்புல சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். உடம்பு வைப்ரேட் ஆகுற மாதிரி, நரம்பு வழியாக வந்து ஏதோ ஊடுருவுற மாதிரி. அது என்னென்னா கரண்ட் பாஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நெகட்டிவான எண்ணத்தில் இருந்தேன் இல்லையா, அப்போ இருக்கும் பொழுது அப்போ கரண்ட் வந்து இல்லை, இருண்டு போயிருக்கும். பீஸ் போன அந்த 0 வாட்ஸ் பல்ப் கூட கிடையாது, அது கூட இருக்காது, இருண்டு போய் தான் இருக்கும். அப்போ நம்ம பாசிட்டிவாக எல்லா தப்பையும் ஏற்றுக்கும். உள் உணர்வில் கண்ணீர் வரணும். எல்லாம் சுற்றி இருக்க யாருமே காரணம் கிடையாது, இந்த தப்புக்கு யாருமே காரணம் கிடையாது, நான் தான், எழில் தான் காரணம், நான் தான் காரணம்ன்ட்டு எப்போ ஏற்றுக்கிறனோ எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்ன்ட்டு அந்த உணர்வுலேருந்து யோசிக்கும் பொழுது அந்த ஆன்மா வெளிச்சம் விட ஆரம்பிக்கும். குண்டலினி சக்தி விழிப்படைய ஆரம்பிக்கும். கரண்ட் அந்த இருண்டு போன அந்த மின்சாரம், அந்த கரண்ட், அந்த பவர் அப்போதான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் அந்த பவரே ஒளிவிட ஆரம்பிக்கும். அது வந்து நரம்பு வழியாக வந்து ஊடுருவ ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உடம்புல வந்து அங்கங்கே ஏதோ ஓடுற மாதிரி, ஏதோ ஏறுற மாதிரி, மூளையில் ஏதோ வைப்ரேட் ஆகுற மாதிரி, தலையில் ஏதோ ஒன்று வைப்ரேட் ஆகுற மாதிரியான ஒரு உணர்வுலாம் ஏற்படும். தியானத்துக்கு முன்னாடி தன்னை உணருதல், தன் உள்தன்மையை மாற்றுவது தான் ஆகச்சிறந்த நல்லது. இதுதான் வந்து கரெக்டான ரூட். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். தியானம் ரெண்டாவது தான், இதுதான் கரெக்டு.
இந்த தன்மையை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா சுற்றி இருக்க யார் மேலேயும் வெறுப்பு வராது, அகங்காரம் வராது. இந்த மனநிலையை தான் மாற்றணும். இயற்கையை நேசிக்கணும், பிற உயிர்களை நேசிக்கணுன்ற ஒரு உணர்வு வரணும். எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்னா எறும்பை பார்த்தோன்னே கொல்லாமல் போகிறது இல்லை. நம்ம கல்லை பார்த்தா அந்த உயிருக்கும் வலிக்குன்ற ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு தான் ஆகச்சிறந்த அழகானது. அந்த உணர்வு எல்லாருக்குமே வேணும். அதுக்காக பெருக்கும்போது எறும்பு இருக்குதா, இல்லை வீட்டில் புத்து கட்டியிருந்தா வீடு ஃபுல்லாக எறும்பாயிடும் இல்லையா, அந்த மாதிரி புத்துக்கட்டை விடக்கூடாது. அந்த மாதிரி புத்துக்கட்டை விடக்கூடாது. நானும் அந்த தவறை செஞ்சுருக்கேன். வீட்டையே அரிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இறக்க குணம்லாம் வரக்கூடாது. இயற்கை சூழ்நிலை அந்த உயிருக்கு வலிக்குன்ற அந்த உணர்வு இருக்கணும். எறும்புக்கு கூட உயிர் இருக்கு, அதுக்கும் வலிக்குன்ற அந்த உணர்வு தான் அழகானது. அதையும் காது கொடுத்து கேட்கணும். அந்த குணத்தோட நான் வாழும் பொழுதுதான் இறைத்தன்மையும் உணர்ந்தேன். இறைத்தன்மையை உணரும் பொழுது சனி பகவானை வேண்ட ஆரம்பிச்சேன். ஞானி குருமித்ரே சிவன் அவர்களோட அந்த உங்க மொத்த பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்றத ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் சொல்லி கொடுத்தாரு. அதை இதயத்திலிருந்து உள் உணர்வுல இருந்து நான் ஏத்துக்க பழக்கினேன். கண்ணுல தண்ணி வரும், அதை கேட்கும் பொழுது கண்ணுல தண்ணி வரணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யற தவிர அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இறைவனோட அந்த அருளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கரண்ட், அந்த மின்சாரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இருண்டு போன அந்த மின்சாரம் ஒளிர்விட ஆரம்பிக்கும் பொழுதுதான் குண்டலினி சக்தி விழிப்படையும். குண்டலினி சக்தி விழிப்படையும் பொழுது எல்லா உறுப்புகளையும், எல்லா அந்த நரம்புல இருக்கிற நரம்பு ஃபுல்லாவே அந்த கரண்ட் பாஸ் ஆகி கடைசியா முதுகு தண்டுக்கு வரும். முதுகு தண்டு வழியா இந்த பின்புறமாக மொத்தமாகவே அந்த பவர் ஏற ஆரம்பிக்கும். அதாவது சிவன் தலையில இருக்கிற அந்த கவராய் இருக்கிற அந்த பாம்பு தான் கரண்ட். ஞானி குருமித்ரே சிவம் அவர்களோட அந்த வீடியோவை உள் உணர்வுல இருந்து கேட்டு தான் செஞ்ச தப்புக்கு நான் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்லைன்னு நானே ஏற்றுக்க ஆரம்பிச்சேன். உள் உணர்வுல இருந்து ஏற்றுக்கும் பொழுது இறைவனோட அந்த அருளும் கிடைச்சது. நான் இது வரைக்கும் கடவுளை கையெடுத்து கும்பிட்டது கிடையாது, கடவுளை நிராகரிச்சதும் கிடையாது, கடவுளை வெறுத்ததும் கிடையாது, கடவுளை திணிக்கவும் கூடாது. இயற்கையை திணிக்கல, இயற்கையை நேசிக்கணும். இயற்கையோட அந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். இயற்கைன்றது ஒரு மனிதன் கிடையாது, மனிதனாக வாழ்ந்து கடவுளாக மாறின ஒரு அம்சமே கிடையாது. இயற்கைன்றது மாபெரும் சக்தி. மாதங்கி தேவி என்றது இயற்கையின் அன்னை நேசிச்சுதான் ஆகணும். நீங்க மாதங்கி தேவியை வழிபடுறீங்களோ இல்லையோ, இயற்கையை வழிபட்டு தான் ஆகணும். இயற்கை கொடுக்குற அந்த பிச்சையில இருந்து தான் எல்லாருமே சாப்பிடுறோம். நான் இறைத்தன்மையை உணரும் பொழுது சனி பகவான், கடவுளை வழிபட மாட்டேன், ஆனால் என்னமோ ஏதோ தெரியல, அன்னைக்கு நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு போய் சனி பகவானை வேண்டணும் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 2 வருஷம் ஆயிடுச்சு. சனி பகவான் கிட்ட எல்லா தப்புக்குமே நான் தான் காரணமா என்னன்னே தெரியல, எனக்கு ஏன் இவ்வளோ தண்டனை கிடக்குது சனி பகவானே, இதுலேருந்து எப்போ விலக முடியும், ஏன் எனக்கு இவ்வளோ சோதனையை கொடுக்குறேன்ட்டு கண்ணீர் மல்க அழுவ ஆரம்பித்தேன். சனி பகவான்னா எனக்கு யாரும் கூட தெரியாது, அவரோட உருவம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் கடவுளை வழிபட மாட்டேன் இல்லையா. அதிகமாக ஜோசியம் பார்ப்பேன். அதாவது ஜோசியம்னா அதிகமாக யூடியூப்பில் வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். கடகராசிக்கு என்னது, என் ராசி கடகராசி தானே, அதை தான் பார்த்துட்டு இருப்பேன் அடிக்கடி. அதை பார்க்கும்பொழுது தான் அதுலேயும் சொல்லியிருந்தார், அந்த ஜோசியரும் சொல்லியிருந்தார், கடகராசிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய தண்டனை, பயங்கரமான தண்டனை கிடைக்கும்ட்டு. எல்லா ஜோசிக்காரமே கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்றத கூட ஜோசிக்காரங்களாம் சொல்லியிருந்தாங்க. நானும் கேட்டுக்கிட்டு கம்முன்னு கேட்டுட்டு இருப்பேன். அதை அவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குமா நமக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் கடகராசி தானே, கடகராசிக்கு தான் மாபெரும் தண்டனை கிடைக்கும், மாபெரும் பிரச்சனையில சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் சிக்கனேன், அது மாதிரி தான் கஷ்டப்பட்டேன். மற்றவங்களோட கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெருசான்னு தெரியல, என்னோட ஆன்மாவுக்கு அது பெரிய கஷ்டம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு தெம்பு இருக்குன்னா, அந்த உங்களுக்கு அது பெரிய கஷ்டமா தெரியுதுன்னா, ஒருத்தருக்கு இது சின்ன கஷ்டமா தெரியும், இவங்களுக்கு இது சின்னதுன்னா அவங்களுக்கு அது பெருசா கூட தெரியலாம். அதையும் காது கொடுத்து கேட்கணும் எல்லாரும். அந்த மாதிரி தான் சனி பகவானை வேண்ட ஆரம்பிச்சோம். அதுலேயும் ஒரு ஜோசியர் அவரும் ஞானி மாதிரி தான் பேசுவார். அந்த ஜோசியர் சொன்னார், இந்த கடகராசி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இதை தாண்டி வரும்போது ஒரு சில பேர் மிகப்பெரிய ஞானியாக கூட மாறி இருப்பாங்க.
மிகப்பெரிய ஞானியாக கூட மாறுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும் கடகராசிக்குன்றத ரொம்ப தெளிவாக சொல்லும்போது எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா நானும் அந்த ராசி தானே திக்குன்னு இருந்துச்சு அதை கேட்கும் பொழுது. கம்முன்னு கேட்டுட்டு ஞானியா நம்மளாம் எங்கே ஆக முடியும் அப்படின்ட்டு அடி தருமடி. ஏன்னா நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் சுற்றி முற்றி அடி. நான் கொஞ்சம் நெஞ்சு அடியாக ஊந்துது தர்மடி. மனநல பாதிக்கப்பட்டது. ஏன்னா அந்த மனநல பாதிக்கப்பட்டதுன்னா குழந்தையிலேருந்து பாசிட்டிவாக வளர்ந்துருந்தா பரவாயில்ல. நடுவில் வந்து 85-75% நெகட்டிவ்ல இருந்து திடீர்னு உல்ட்டாவாக மாறும் பொழுது மைண்ட் கொலாப்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பாதிப்பு வரும். குழந்தையிலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பழக்கத்தை விதைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 வயசுல இருந்தாச்சும் விதைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து அந்த மனநல பாதிப்பும் வராது. அந்த மனநல பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா குழந்தையிலேருந்து விதைக்க ஆரம்பிக்கணும் பாசிட்டிவான எண்ணங்களை. 85% 75% நெகட்டிவாக எனக்கு மாறி இருக்குது. கொலாப்ஸ் ஆகிருக்குன்னா மைண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் மனநிலையும் நடுவில் பாதிக்கப்பட்டேன். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டது கூட மாய ஒரு வலை மாதிரி தான் இருந்தது. பய உணர்வு ரொம்ப அதிகமாச்சு. பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். குளிக்கிறதுக்கு கூட தன்னோட கணவனை கூப்பிட்டுட்டு தான் போகணுன்ற அந்த மனநிலையில் ஆகிட்டேன். ஒரு சத்தம் கூட காது கூட எனக்கு ஓப்பன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சத்தம் கூட ஒரு ஏனத்தை எடுத்து வைக்கிற சத்தம் கூட ஒரு பெரிய வெடி சவுண்டு மாதிரி எனக்கு என் காதில் கேட்க ஆரம்பிச்சது. அதனாலேயே வந்து ஒரு சத்தத்தை கேட்டு கூட பயப்பட ஆரம்பித்தேன். அதே மாதிரி வெடியற் காலை நான் நைட்டு தூங்கும் பொழுது நான் அழகில் ரொம்ப வந்து வீக்னஸ். நிறைய ஆன்மாக்கள் வந்து இது உண்மை, சத்தியமான உண்மை, என்னோட வாழ்க்கையில் நடந்தது சத்தியமான உண்மை. காது கொடுத்து கேட்கணும். அதாவது இறைத்தன்மை உணரும் பொழுது சனி பகவானை வேண்ட அந்த அன்னைக்கு நைட்டு உச்சியில் ஏதோ வந்து கரண்ட் மாதிரி வந்து இறங்குற மாதிரி கரெக்டாக 3 மணி. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நான் சனி பகவானை தான் வேண்டிட்டு இருந்தேன். முழுசாக வேண்டிட்டு இருந்தேன். அப்போ வேண்டும் பொழுது ஏதோ வந்து அந்த 2 மணி 3 மணி இருக்கும். ஏதோ வந்து தலையில் வந்து இறங்கின மாதிரி கரண்ட் மாதிரி பாஸ் ஆன மாதிரி அடி வயிற்றில் நெருப்பு மாதிரி எரிஞ்சா மாதிரி இருந்தது. நெருப்பு மாதிரி எரியும் பொழுது தான் உடம்புல வந்து ஒவ்வொரு நிகழ்வும் குண்டலினி சக்தி விழிப்படைகிறது, மைண்ட் வந்து அந்த வைப்ரேட் ஆகிறது, அதெல்லாம் வந்து அந்த மாற்றத்தெல்லாம் நான் உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வந்து ஒரு மாதிரி எனக்கு பய உணர்வும் வந்துடுச்சு. என்னடா அது உடம்பு சேஞ்ச் ஆகுது, என்ன இது என்னன்னே தெரியல. பயப்படாம தான் இருந்தேன் ஒரு 3 நாள். உடம்புலாம் வந்து ஐயோ ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் முதுகில் வந்து ஏதோ ஒரு பாம்பு மாதிரி ஏதோ ஒரு வைப்ரேஷன் மேலே ஏறி இறங்குற மாதிரி. சத்தியமான உண்மை, பொய் கிடையாது. குண்டலினி சக்தி விழிப்படையும் போது இந்த மாற்றங்கள்லாம் நிகழும். சத்தியமான உண்மை. முதுகில் ஏதோ ஒன்று ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி. உச்சி கவர் பண்ணியிருப்பார் இல்லையா சிவம், அதுதான் அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த கரண்ட் வந்து மொத்தமாக நம்ம தலையை வந்து கவர் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த குண்டலினி சக்தி வந்து முழுசாக நம்ம தலையை கவர் பண்ணி நிற்கும். அதுதான் வந்து குண்டலினி சக்தி. விழிப்படைஞ்சவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையை தான் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நெற்றிக்கண்ணும் திறக்கும். நெற்றிக்கண் திறக்கும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், எனக்கு திறக்கலையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நான் இதை பொதுவாகவே சொல்லிடுறேன். ஏன்னா என்ன ஆராய்ச்சி பண்ண போய் அது ஒரு விமர்சனமாக மாறக்கூடாது இல்லையா, அதனால் பொதுவாக சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு நெற்றிக்கண் திறக்கும் பொழுது சாம்பலோட அந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். ஒரு சத்தத்தினால் கூட நெற்றிக்கண் திறக்கும். ஒரு சத்தத்தை பய உணர்வை ஏற்படுத்தி கூட நெற்றிக்கண் திறக்கும். ஒரு சில பேருக்கு அப்படி நிகழ்ந்திருக்கு. அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். அப்படிதான் நிகழ்ந்திருக்கு. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அப்படி திறக்கும் பொழுது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். மாய உலகத்தையே நம்ம பார்ப்போம். நான் அப்போ வந்து எப்படி இருந்தேன்னா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது நம்ம உடம்புல. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஏதோ ஒன்று தலையில் இறங்கிச்சு மாமான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூட எழுப்பி கேட்டேன். மாமா ஏதோ ஒன்று தலையில் வந்து இறங்கி ஏதோ வயிற்றுல எரிஞ்சா மாதிரி இருக்கு மாமா. அவர் கண்டுக்காமல் தூங்கிட்டார். நான் பயத்தில் இருந்தேன், அவர் கண்டுக்காமல் தூங்கிட்டார். நானும் வந்து அதோட அதை நார்மலாக எடுத்துகிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கண் இருக்கு இல்லையா, அந்த என்னோட கண் வந்து வானத்தை பார்க்கும் பொழுது வானம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி. நான் கண்ணை மூடி எதை விஷுவல் பண்ணுறேனோ அந்த வானத்தையே ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு அந்த கண் இமை மூடாமல் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்ணை மூடி பார்க்கும் பொழுது அந்த உருவம் அப்படியே முழுசாக அந்த வானம் முழுசாக தெரியுது. அதுவும் ஒரு 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு இருக்குது. அதோட நிலையம் வந்து 1 ஹவருக்கு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம நெற்றிக்கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான உணர்வுகளும் வர ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க யமனோட குணத்துல இருக்கிறாங்கன்னா வலிக்கும் அந்த தண்டனையை கொடுப்பாங்க. வலிக்கும் இல்லை தண்டனை கொடுக்கும், அடிக்கும் இல்லைன்னா வலிக்கும்.
கட்டையத்தை மண்டையில் அடிக்கிறது இல்லை பலிக்கிறது, அந்த 2 தண்டனையை தான் கொடுப்பாங்க யமனோட குணத்தில் இருக்கிறவங்க. அதாவது தப்பு செஞ்சால் அடி விழும், மூளையில் அடி விழும், அறிவில் அடி விழும், தப்பு பண்ணால் அடி விழும், வலிக்கும் உணர்வுலேருந்து வலிப்போம், உணர்வுலேருந்து வலிப்போம். அதுதான் யமனோட குணம். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். எதிர்மறை எண்ணத்தோடு இருக்கிறவங்க, பிற உயிருக்கு வலிக்கும்ன்ற அந்த உணர்வை இழந்தவங்க, அதாவது கலியுகத்தில் வாழறோம். யமனோட சக்தி வந்து மேலோங்கி நிற்குதுன்னா மிகப்பெரிய தண்டனை வரும். யமனோட சக்தி மேலோங்கி நிற்குதுன்னா மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். இயற்கையை நேசிக்கணும், பிற உயிர்களை நேசிக்கணும். நான் இறைத்தன்மை உணரும் பொழுது சனி பகவானை வேண்ட ஆரம்பித்தேன். நான் என்னதான் தப்பு பண்ண சனி பகவானே, நான் வந்து கடவுளையும் வேண்ட மாட்டேன், கடவுளே கும்பிட மாட்டேன், கையெடுத்து இது வரைக்கும் பெருசாக கும்பிட்டதும் கிடையாது. ஆனால் கடவுளை வெறுத்ததும் கிடையாது. கடவுளுக்கு உண்டான எல்லா மரியாதையும் கொடுப்பேன். ஆனாலும் என்ன கடவுளை கும்பிடுன்ட்டு யாரும் திணிக்கக்கூடாதுன்றதையும் வந்து நினைப்பேன். நீங்கள் கும்பிடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, மற்றவங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். இந்த மாதிரி திணிக்கிறவங்க எல்லாருமே காது கொடுத்து கேட்கணும். யாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷம் இருக்குது. மற்றவங்களை பாதிக்காத அந்த சந்தோஷத்தை யாருமே தடை செய்யக்கூடாது.